திருப்பதி உண்டியல்ல காசு போட்டா கடன் தீருமா? ஆமாங்க. திருப்பதி உண்டியல்ல எதுக்கு காசு போடுறோம் தெரியுமா? பெருமாள் குபேரர்கிட்ட கடன் வாங்கிடுறாரு. அவரோட கடன் அடையிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் பெருமாளே நான் உனக்கு உன்னோட கடனை தீர்றதுக்கு நான் காசு போடுறேன்னு அந்த காலத்துலேருந்தே முன்னோர்கள் பெருமாள் உண்டியல்ல காசு போட்டுட்டு வந்திருக்காங்க. அதை வழக்கமாகவும் ஆக்கிட்டாங்க. அது இப்போ வரைக்குமே நம்மளுடைய காலகட்டத்திலையும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு தான் வரோம். பெருமாள் என்ன பண்ணுறாரு, நம்ம அவருடைய கடன் தீர்றதுக்காக நம்ம காசு போடுறோம். ஆனால் நம்மளுடைய கடன் தீர்றதுக்கு அவர் அருள் செய்கிறாரு. ஏன்னா இந்த கலி உலகத்தில் நம்ம படுற கஷ்டத்தை அவர் பார்க்க முடியாமல் தான் நம்மளுடைய கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிட்டு இன்னமும் அவர் குபேரன்கிட்ட ஒரு கடனாளியாகவே இருக்கிறாரு. கோடான கோடி பணம் அவருக்கு வந்தாலும் இன்னும் அவர் ஒரு குபேரர்கிட்ட கடன்காரராக தான் இருக்கிறாரு. நம்மளும் எப்போவுமே